ஜோதிகா மேம், ஒரு 30ஸ்க்கு அப்புறம் இந்த மாரி ஒரு டிசிஷன் எடுத்து நான் என்னோட பாடி அண்ட் லைஃப் ஸ்டைல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நெனச்சாங்கல்ல. அது எவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு சார். 35 ப்ளஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வரும். இப்போ 30 ப்ளஸ்க்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற டைமை வந்து அவங்க ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிகா மேம் வந்து அவங்க பெர்ஃபெக்ட்டான லைஃப் ஸ்டைலை வந்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணியிருக்கு, ரெண்டாவது ஃபிட்னஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே நியூட்ரலாக இருந்ததுன்னா உங்கள் ஸ்கின்ல விங்கிள்ஸ் வரவே வராது. சமந்தா மேமோட ட்ரெய்னிங் வீடியோஸ் கூட பார்த்துருக்கேன். ஒரு நார்மல் பர்சனுக்கு குடுக்குற ட்ரெய்னிங்லயும் இத அச்சீவ் பண்ண முடியுமா? ஆர் மாரி செலிபிரிட்டீஸ் குடுக்குற ட்ரெய்னிங் வந்து ஒரு எலைட் லெவல்ல இருக்குமா? எழுந்து நடக்கணும், குனிஞ்சு வேலை செய்யணும், கீழே விழுந்தா அந்த இம்பாக்டை தாங்கிக்கணும். ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணால் டயர்டாகாமல் செய்யணும். ஸோ இது மாதிரி இதுக்கு தான் நீங்கள் பாடி ஃபிட்னஸ் தேவை இருக்குது. நீங்கள் 50 கிலோ தூக்குறதுக்கும் 30 கிலோ தூக்கிறதுக்கும் உங்கள் பாடிக்கு தான் சம்மந்தம் இருக்குது. ஜோதிகா மேமோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரியலிஸ்டிக்காக எவ்வளோ நாட்கள் ஒரு எவ்வளோ மந்த்ஸுக்கு அப்புறம் நடந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 3 மந்த் இருக்கும். ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு. டாக்டர் ராணா வந்துட்டு அவங்களோட கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அண்ட் இதுக்கு காரணம் வந்து அவரோட பாடி பில்டிங் கெரியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டிகல்ஸ் வந்துருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? சத்தியமாக சொல்கிறேன், புரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுனால கிட்னி எஃபெக்ட் ஆகி இன்னைக்கு படுக்கிறவங்க யாருன்னு பார்த்தா நீங்கள் புரோட்டீன் பிராண்டு எல்லாமே நீங்கள் பிஏ பேன் பண்ணிருக்கணும். கரெக்டாக ஒரே எவ்வளோ சர்வே இருக்குது. நீ சொல்கிற மாதிரி ஒரு புரோட்டீன் பவுடர் நீங்கள் வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டொமக் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அப்போது ப்ரோட்டீனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஃபிட்னஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் போது ஏன் இதை நோக்கி இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் மிஸ்கான்செப்ஷன்ஸும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அதிகமாகிட்டே இருக்குது சார்? ஜோதிகா மேம் அவங்க வந்துட்டு ஆஃப்டர் ஹர் 30s அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சடனாக நம்மளோட ரீல்ஸ்லலாம் வந்து பூம் ஆச்சு சில வீடியோஸ்லாம். அவங்க வந்து ரொம்ப அதிகமான ஸ்டாமினான எனர்ஜியோட அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோஸ்லாம். அதை பார்க்கும்போதே வந்துட்டு எப்படி இந்த வயசில் இவ்வளோ பண்ணுறாங்க, ஷீ இஸ் ஹேவிங் 2 kids அண்ட் இந்த ப்ரெஷர்லாம் தாண்டி எப்படி இந்த வயசில் அவங்க வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்றதே எல்லாருக்கும் பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. ஒரு 30ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து நான் என்னோட பாடி அண்ட் லைஃப் ஸ்டைலை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்கல்ல. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது சார்? உண்மையாக சொல்ல போனோன்னா என்ன கேட்டிங்கன்னா 35 ப்ளஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வரும். ஓகே. அதை சீக்கிரம் மேரிட் பண்ணிட்டாங்க, பசங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்துட்டாங்க. அப்போது அதெல்லாம் கரெக்டாக அந்தந்த ஏஜில் அவங்க கரெக்டாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இப்போது 30 ப்ளஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற டைமை வந்து அவங்க ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மார்னிங் ஈவினிங் போகிறாங்க, நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கிற ஃபுட் ஹேபிட் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சரி எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்மே இல்லை, நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட பழைய அந்த யங் ஏஜை வந்து நம்ம திரும்ப ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க அவங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு டயட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நியூட்ரிஷன்ஸை கரெக்டாக பேலன்ஸாக கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த அவங்களோட கமிட்மெண்ட்ஸை வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஏஜில் ஈஸியாக அது கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து ஜோதிகா மேம் வந்து அவங்க பர்ஃபெக்டான லைஃப் ஸ்டைலை வந்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுதான் அது அவங்க ரிசல்ட்டுக்கு ரீசன். தவிர இதுக்குன்னே அவங்க ஸ்பெஷலாலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணவே இல்லை. அவங்க அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவங்க எப்போ பார்த்தாலும் ஃபிட்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணியிருக்கு, ரெண்டாவது ஃபிட்னஸ் பேஸ் பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே நியூட்ரலாக இருந்ததுன்னா உங்கள் ஸ்கின்ல விங்கிள்ஸ் வரவே வராது. ஓகே. ரொம்ப லேட் ஆகும். எப்போ வந்து உங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஹார்மோன்ஸ் நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது. அதை டேமேஜ் பண்ணும்போது தான் நீங்கள் அது மாதிரி ஆகும். இதே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் பாருங்கள், 50 ப்ளஸ் இருக்க ஃபிட்னஸில் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் விங்கிள்ஸ் வரவே பார்த்ததே கிடையாது. நான் கண்ணில் சுருக்கம் இங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 28 ஏஜ்லேயே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இல்லையா? இப்போ எங்கள் ஏஜ்லேயே இவ்வளோ ஏஜ்லாம் தெரியாங்க. ஏன்னா ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கிறது இல்லை. ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால, அந்த ஹார்மோன் சப்போர்ட் பண்ணதுனால அது வந்து அதோட தன்மை இழந்துருது. ஆட்டோமேட்டிக்காகவே அது எல்டர் ஸ்டேஜுக்கு போயிடுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்லிட்டேன். ஸோ ஜோதிகா மேம் வந்து இப்போ இந்த பார்க்கும்போது அவங்களோட அவுட்புட் ரிசல்ட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த லைஃப் ஸ்டைலை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்குற இந்த ட்ரைனிங் இவங்களது மட்டும் இல்லை, ஈவன் நான் சமந்தா மேமோட ட்ரைனிங் வீடியோஸ் கூட பார்த்துருக்கேன். இந்த ட்ரைனிங்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எலைட்டாக இருக்குது. இது ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சியில், அதாவது நீங்கள் ஒரு நார்மல் பர்சனுக்கு கொடுக்குற ட்ரைனிங்லையும் இதை அச்சீவ் பண்ண முடியுமா? ஆர் இவங்களை இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் கொடுக்குற ட்ரைனிங் வந்து ஒரு எலைட் லெவலில் இருக்குமா? ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்க்குறேன், நிறையா வந்து உமன்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் நிறைய லிஃப்ட் பண்ணுறது, நிறைய பிஜிஎம் போட்டு பயங்கரம் பண்ணுறது, அது வந்து ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். ஓகே. நீங்கள் வந்து வெயிட்டே தேவையில்லை, வெயிட்டே தேவையில்லையா? ஃப்ரீ வேஸே நிறையா பண்ணலாம். உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறதான ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. எழுந்து நடக்கணும், குனிஞ்சு வேலை செய்யணும், கீழே விழுந்தால் அந்த இம்பாக்டை தாங்கிக்கணும். ஸோ ஏதாவது ஒர்க் பண்ணால் டயர்டாகாமல் செய்யணும். ஸோ இது மாதிரி இதுக்கு தான் நீங்கள் பாடி ஃபிட்னஸ் தேவை இருக்குது. நீங்கள் 50 கிலோ தூக்குறதுக்கும் 30 கிலோ தூக்கிறதுக்கும் உங்கள் பாடிக்கு தான் சம்மந்தம் இருக்குது. இப்போ வெயிட் லிஃப்டரா, பவர் லிஃப்டரா, பாடி பில்டரா,
கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசிக்கான ஃபிட்னஸ் வச்சே நீங்கள் சூப்பராக க்ரூம் ஆகலாம். அதுதான் உடம்புக்கு தேவை உங்களுக்கு. அதுவுமே ஸ்ட்ரெஸ் தான். நீங்கள் அதிகமாக லிஃப்ட் பண்ணி அதிகமாக டயட் எடுத்தால் ஸ்ட்ரெஸ் தான். இப்போ நீங்கள் வந்து சமந்தா, நீங்கள் ஆக்டர்ஸ் இவங்கலாம் அவங்க வந்து ட்ரெயின் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு லெக்கில் உங்களோட அக்ரெஷன்ஸ் காமிப்பாங்க. இப்போ வந்து டெட் லிஃப்ட் போட்டால் ஐவே போட்டு காமிப்பாங்க. அதுவும் நீங்கள் ஒரு 10 ரெப் 2 ரெப்ஸ் 3 ரெப்ஸ் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபிட்னஸை வந்து ஸ்ட்ரென்த்துக்காக பேஸ் பண்ணி பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபிட்னஸை வந்து ஓவர் வெயிட் லிஃப்ட் பண்ணி அது ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாடி வந்து அதுவுமே ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், உங்களுக்கு கஷ்டப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து லைட் வெயிட்லேயே ஃபிட்னஸ் பண்ணுறது தான் வந்து உமன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணி நீங்கள் ஃபிட்னஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது உமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஜோதிகா மேமோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரியலிஸ்டிக்காக எவ்வளோ நாட்கள் ஒரு எவ்வளோ மந்த்ஸுக்கு அப்புறம் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 3 மந்த் இருக்கும். 3 மந்த்ஸில் இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 3 மந்த் வந்திருக்கும். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்க இதுக்குன்னே ஸ்பெஷலாக பண்ணவே இல்லையே. ஸோ அந்த இடத்துல அவங்க எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த கமிட்மெண்ட்ஸை வந்து ஓரளவுக்கு ஏஜ் ஆக 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 அவங்க பசங்க வளர அவங்களுக்கு ஒரு தேவையான கமிட்மெண்ட்ஸ் கம்மியாகிட்டே வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அப்படி இப்படி இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கமிட்மெண்ட்ஸ் லெவல் கம்மியாக இவங்களுக்கு இவங்களோட பாடி ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. என்ன நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸில் எக்ஸசைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, அதனால ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கு. இப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதிலே ஒருத்தரோட ஆக்டிவிட்டியே தெரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து இன்னும் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறானே, இவ்வளோ கஷ்டப்படுற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அப்புறம் பார்ப்போம், என்ன இப்போலாம் சூப்பர் ஆகிட்டானே. ரெண்டுக்கும் உண்டான அந்த நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் கமிட்மெண்ட்ஸ். அப்போது அதுக்கு முன்னாடி மெயின்டைன் பண்ணது வந்து ஃபிட்னஸாக ஜென்ரலாக உடம்புக்கு தேவைன்னு பார்த்துருக்காங்க. இப்போ பார்க்கும்போது எப்படின்னா உடம்புக்கு தேவைங்கிறத தாண்டி அதை யூஸ் பண்ணி அவங்க இன்னும் க்ரூமாக பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்ட்ரென்த்துங்கிறத தாண்டி இப்போ அவங்கள வந்து க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக டைம் கிடச்சிருக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. அதனால் அவங்க நல்லா க்ரூம் ஆகிட்டு வராங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ரெஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை தாண்டி நடுவில் வேறு எதுவுமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் திடீர் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் மாற முடியாது, ஏதாவது மெடிசன்ஸ் கொடுத்தாலும் மாற முடியாது. அப்போ தான் ஷார்ட் டைம் ரிசல்ட் இல்லை. அது அதே அவங்க லைக் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னது என்னென்னா செலிபிரிட்டிஸ் எல்லாரும் வந்து ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா அவங்களால இவ்வளோ நாள் இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஸோ ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணாமல் தான் அவங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆக்டர் ராணா வந்துட்டு அவங்களோட கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அண்ட் இதுக்கு காரணம் வந்து அவரோட பாடி பில்டிங் கெரியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டிகல்ஸ் வந்துருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது வந்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு டேமேஜ் ஆயிருக்கணும். ஐப்படத்து விக்ரம் சார் தான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணார், இவ்வளோ ரெடியூஸ் பண்ணி ரொம்ப அது மாதிரிலாம் நானும் பண்ணவே இல்லையே. கரெக்ட் தானே? அப்படி பார்த்தா வந்து நம்ம சூர்யா சார் எத்தனை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு, நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அதர்வா நல்லா பண்ணியிருக்காரு, ஏன் அவங்களும் ஆகாது இவங்க மட்டும் இருக்கே, அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்களா, இல்லை ப்ரோட்டீன் கூட எடுத்துக்க மாட்டாங்களா? அப்போ அவர் ஒரு இன்டர்வியூ சொன்னது என்னன்னா எனக்கு அந்த பிபி இஷ்யூ வந்து இருக்குது. அவருக்கு பிபி இஷ்யூ இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கிட்னி என்றைக்குமே வந்து ஒர்க் அதிகமாக நடக்கும். பிபிங்கிறது என்னென்னா அதிகமான பிளட் சர்க்குலேஷன் உடம்பு நடக்க கிட்னி தான் அதை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ கிட்னிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா பிபி நார்மலாக இருக்கணும், ஸ்லீப் இருக்கணும். பிபி இருக்க மாதிரி தூங்கவே மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் அவர் வந்து அந்த இடத்துல சம் மிஸ்டேக்ஸ் அவர் வந்து அது இருந்ததுனால அவருக்கு வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகிருக்க தவிர ப்ளஸ்ஸு அந்த பிபி ப்ளஸ் ஒர்க் அவுட் ட்ரைனிங் எல்லாமே இருக்கிறதுனால வந்தது தான் காரணமே தவிர அவருக்கு இதனால கிடையவே கிடையாது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் வந்து இந்த பாடி பில்டிங் பண்ணது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது, இந்த படத்துக்காக ரெடியானது, இதனால் ராணாக்கு ஆனதே கிடையாது. ஸோ பீப்புள் வந்து உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு நம்பிடுறாங்க. ஆனால் அது காரணமே கிடையாது. பட் இந்த கேஸில் மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டா கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இது வந்து ஒரு மிஸ்கான்செப்ஷனா இல்லை உண்மையா? சத்தியமாக சொல்கிறேன், ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறதுனால கிட்னி எஃபெக்ட் ஆகி இன்றைக்கி படுக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இன்றைக்கி ப்ரோட்டீன் பிராண்டே எல்லாமே நீங்கள் பேன் பண்ணியிருக்கணும். கரெக்ட் தானே? அப்புறம் எவ்வளோ சர்வே இருக்குது. நீ சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டொமக் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேக் ப்ரோட்டீனை கொடுக்குறீங்க, பிடிக்கிறீங்கன்னா ஸ்டொமக் ப்ளோட்டிங் ஆகிடும், லூஸ் மோஷன் ஆகிடும், வாமிட் சென்சேஷன் வந்துடும். இதுக்கப்புறம் தான் கிட்னிக்கே போகணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிட்னிக்கு போயிட்டு டேமேஜ் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடரு ஒரு மார்க்கெட்டே இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ப்ரோட்டீன்கிறது பாடிக்கு எசென்ஷியலான ஒரு விஷயம். அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்க ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே ப்ரோட்டீன் பவுடர் இல்லை அப்படின்னா சுத்தமாக சொல்கிறேன் மசிலுங்கிறதே இருக்காது, 2 போன் டென்சிட்டியே இருக்காது, இல்லாமல் போயிடும். எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போது ப்ரோட்டீனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஃபிட்னஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் போது ஏன் இதை நோக்கி இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் மிஸ்கான்செப்ஷன்ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸோ அதிகமாகிட்டே இருக்குது சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுடர் சாப்பிட்டு உடம்பு ஏற்றிட்டான் அப்படி ஒரு பேடான மித்து இருந்தது. ஜிம்முக்கு போனாலே டப்பா சாப்பிட்டு இருக்காங்க அப்படி சொல்லியிருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ அடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறது இதுதான். இந்த மித்து வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சம் இயர்ஸ் ஆகும். மற்றபடி இதெல்லாமே அவங்களோட ரூமர்ஸ் தான். எல்லாரும் சொல்ல நம்மளும் சொல்லுவோம்.
நம்மளுக்கு எது கொளுத்தி போடுவோம். ஏன்னா அவங்களாம் வாங்கி சாப்பிட முடியல. ஒரு புரோட்டீன் பவுடர் ஒரு ஆவரேஜாக நான் எடுக்கிற புரோட்டீன் பவுடர் ரேட் வந்து 8,000 ருபீஸ். இப்போ 9,000 ஆயிடுச்சு. பர் மந்த்துக்கு நான் வந்து 18K அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுறேன் காம்படிஷன் டைமில். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நான் காம்படிஷன் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாடி பில்டர்ஸ் வந்து ஒரு புரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறது வந்து ஃபுட்டில் மட்டுமே அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ புரோட்டீன் பவுடராக எடுக்கும்போது எங்களுக்கு அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மசில் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே நீங்கள் வந்து ஃபுட்டை எடுத்து ஃபுட் டைஜஸ்ட் ஆகிட்டு மசில்குள்ளே போகணுன்னாலுமே டைம் எடுக்கும். இப்போ ஹை மெட்டபாலிசம் இருக்கும்போது வே புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெக்கவரி சீக்கிரம் கிடைக்கும். மசில் டேமேஜ்லேருந்து மசில் டேமேஜ் ஆனது மசில் வந்து சீக்கிரம் ரிப்பேர் ஆகும். அதுக்காக எடுக்கிறது தான். இவங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னு அப்பப்போ குடிக்கிறது, ஜூஸில் போட்டு அடித்து குடிக்கிறது, நைட் டைமில் அடித்து குடிக்கிறது. அது ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும்போது ஹெல்த் இஷ்யூ வர தான் செய்யும். அது கிட்னிலாம் கிடையாது. பொதுவாக ஹெல்த் இஷ்யூ வரும். ஏதாவது இஷ்யூ வரும். அதனால இதை வந்து அவங்க ஒரு சில பேர் தப்பான முறையில் எடுக்கிறதுனாலுமே நம்ம கெட்ட பேர் வருது. ஒரு மீனிங் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறோம், நம்மளோட நீடு என்ன, இது நமக்கு தேவையா தேவையில்லையா, இதெல்லாம் தெரிஞ்சு புரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரது கிடையாது. எல்லாரும் சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்றேன், இது சாப்பிட்டா உடம்பு வந்துடும் ஒரு பேடான ஒரு மித்தில் பண்ணுறாங்க அப்படின்னா, மித்திலே வந்து ஒரு மோசமான மித்து நிறையா இருக்குது சொல்ல போனோம்னா. இவங்களுக்குள்ளேயே இவங்க நிறைய கேள்விகளை வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்களே நிறைய கேள்விகள் வச்சுக்கிட்டு ஒரு மித்து இருக்கும். அதுக்குள்ளே பல மித்தை கண்டுபிடிச்சி இவங்க அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் வந்து புரோட்டீன் பவுடர் மேலே இந்த மாதிரி வன்மத்தை கொடுக்குறத தவிர ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கவங்க யாருமே கொடுக்குறது கிடையாது.